ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஒரு செம்ம டேஸ்டியான முருங்கைக்காய் தொக்கு எப்படி சூப்பரா செய்யறதுன்னு பார்க்கலாமா? இந்த மாதிரி முருங்கைக்காய் தொக்கு செஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, வீட்ல வந்துட்டு சாதம் வந்து கண்டிப்பா ஜாஸ்தி தான் வைக்கணும். ஏன்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த தொக்கு செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 பெரிய வெங்காயமும் 3 தக்காளியும் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இதை வந்து அப்படியே நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம் நம்ம. இப்போ கடாயை அடுப்பில் வச்சுட்டு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்திக்குவோம். இப்போ பாருங்கள் ஆயில் சூடாயிடுச்சு. அதில் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்திக்குவோம். கடுகு வெடிக்குது. இப்போ அதில் வந்துட்டு ஒரு மிளகா வத்தல், ஒரே ஒரு பிஞ்ச் வெந்தய பொடி, நீங்கள் வெந்தயம் சேர்த்துறதுனால சேர்த்திக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக பெருங்காயம். இது நல்லா பொரிஞ்சிட்ருக்கிறப்பே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 4-5 சின்ன வெங்காயம், 4-5 பூண்டு தட்டி வச்சுருக்கிறேன். அது கருவேப்பிலை எல்லாத்தையுமே இது கூடவே சேர்த்துக்குவோம். அதை நம்ம நல்லா வணக்கி எடுத்துக்குவோம். பாருங்க வெங்காயம் வெள்ளைப்பூடும் நல்லா எண்ணெயிலே ஃப்ரை ஆகிடுச்சு. நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும் இந்த தொக்குக்கு. இது இப்போ அடுப்பை நம்ம சிம்மில் வச்சுட்டு இப்போ இதில் வந்து நம்ம தேவையான மசாலா சேர்த்திக்குவோம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். இது எல்லாமே குட்டி ஸ்பூன் தாங்க. 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், இப்போ 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் ஆயிலேயும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி பேஸ்ட் இதில் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். பாருங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இதில் 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி போட்டுட்டு அது கூடவே நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்திக்குவோம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் இது வந்து அந்த வெங்காயம் தக்காளி பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுக்குவோம். பாருங்கள் ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா ஆயிலெலாம் பிரிஞ்சு நல்லா வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. இப்போது நான் வந்துட்டு 3 முருங்கைக்காய் இந்த மாதிரி வெட்டி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை இது கூடவே சேர்த்திக்குவோம். இப்போ இதில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிட்டு திரும்பவும் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வைப்போம். முருங்கைக்காய் வேகட்டும் நல்லா. இடையில மட்டும் நம்ம ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டுக்கறணும் பிடிக்காமல். இப்போ மூடி போட்டு மூடி வச்சுருவோம். பாருங்கள் நம்மளோட முருங்கைக்காய் தொக்கு எப்படி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. இதில் மேலாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை மட்டும் போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா சூடான சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்கூடையுமே செம்ம காம்பினேஷனாக இருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குது டேஸ்ட்டுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.